ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த சீரிஸோட லாஸ்ட் பார்ட். அதாவது எக்ஸாம்பிள்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த டெக்னிக்கல்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிளாக வச்சு எப்படி நம்ம மார்க்கெட்டில் அப்ளை பண்ணலாம். அதாவது இது வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டு வச்சு டிராயிங் மட்டும் பார்த்துருப்போம் முக்கால்வாசி. ஸோ அது எல்லாமே ஆக்சுவல் மார்க்கெட்டில் எப்படி நம்ம அப்ளை பண்ணி எக்ஸாம்பிள்ஸை எப்படி என்ட்ரி எடுக்கிறதுக்கு எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டோட்டலாக ஒரு 4 எக்ஸாம்பிள் வச்சு மட்டும் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அந்த என்ட்ரி எப்படி நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் எல்லாருமே கம்பைன் பண்ணி, அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி ஒரு என்ட்ரியை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்டோட ஃப்ளிப் அண்ட் ஹை இருக்குது. இதுதான் இம்பல்ஸ். ஓகேங்களா? ஸோ இம்பல்ஸ்னு எனக்கு தெரியாதவங்க இந்த சீரீஸோட செகண்ட் வீடியோ பாருங்கள், அதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் இம்பல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டிங்கே போகுது. ஓகேங்களா? இந்த 50 to 60 சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட ட்ரேடிங் ஜோன். ஹை டு லோ, இது ஹை, இது லோ, இதோட 50 to 60 தான் நமக்கு ட்ரேடிங் ஜோன், செல் பண்ணுற ஜோன். ஸோ இந்த ட்ரேடிங் ஜோனுக்கு மார்க்கெட் போகிற வரைக்கும் நம்ம எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாமல் வெயிட் பண்ணோம். அந்த ஜோனுக்கு போனதுக்கப்புறம் தான் செல்லிங்கான ஆப்ஷனே பார்க்கணும். ஸோ அந்த ஜோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஒரு இம்பல்ஸில் ஏதாச்சும் லிக்விடிஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ லிக்விடிஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த இம்பல்ஸில் ஏதாச்சும் லிக்விடிஸ் இருந்தால் தான் அந்த லிக்விடிஸ் எல்லாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு, ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஆக்சுவல் பவரே உள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த லிக்விடிஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறது எல்லாமே மேக்ஸிமம் ஃபேக்காக இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு இங்கேருந்து செல் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே செல் எடுத்து இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு எல்லாருமே எஸ்எல் வாங்கிடுவாங்க. அப்போது ஒரு இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்னா, அந்த இம்பல்ஸ்க்கு உள்ள ஏதாச்சும் ஒரு லிக்விடிஸ் இருக்கான்றதை கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ இந்த இம்பல்ஸில் என்ன லிக்விடிஸ் இருக்குது அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் லிக்விடிஸ் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஹைஸ் எல்லாமே இருக்கு பாருங்க, ட்ரெண்ட் லைன் மாதிரி. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் எல்லா ஹைஸ்லையுமே லிக்விடிஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த லிக்விடிஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடிங் ஜோன்ல இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா ஒரு எம்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எம்எஸ்எஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நான் பிஓஎஸ்ன்னு சொல்கிறேன், நம்ம அப்படி தான் பேசுவோம். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் உடனே நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா பெரிய எஸ்எல்லாக வந்துடும். ஸோ இங்கே பிரேக் ஆஃப் வச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா எஸ்எல் ஆப்வியஸாக நம்ம ஜோனுக்கு மேலே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம எஸ்எல் வச்சு இங்கே என்ட்ரி எடுத்து டார்கெட்டை நம்ம இன்னும் கீழே வச்சோம்னா அன்அச்சீவபிளாக போயிடும். அதனால இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனதுக்கப்புறம் அந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் விட்டு அந்த கரெக்ஷன்லையோ இல்லை அதோட எக்ஸ்ட்ரீம்லையோ நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்ஷன்ல ஏன் ட்ரேட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த கரெக்ஷனில் எந்த ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்றது இல்லை. ஆர்டர் பிளாக் இல்லை, சப்ளை டிமாண்டும் இல்லை. நான் பேசிக்காக அந்த 2 தான் பார்ப்பேன். ஸோ அது இல்லை. அது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீமில் இந்த க்ரீன் கலர் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக். ஸோ அந்த கேண்டில் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்கு. இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து இங்கே ஒரு ஐஎஃப்இஜின்னு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஐஎஃப்இஜின்றதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குன்னு வச்சுப்போம். அந்த செல்லிங் ப்ரெஷரில் நான் என்ட்ரி வைக்கிறேன். ஓகே, சிம்பிளாக வச்சுப்போம். அந்த ஐஎஃப்இஜி நான் விட்டுருங்க. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷரில் நான் ஒரு என்ட்ரியை பிளேஸ் பண்ணுறேன். இந்த ஹைக்கு மேலே, இந்த ஒரு ஜோனுக்கு மேலே, ஆர்டர் பிளாக் மேலே எஸ்எல் வைக்கிறேன். 1:2 என் டார்கெட். ஓகேங்களா? அது சிம்பிளாகவே கொஞ்ச நேரத்தில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு புக் தியரி என்ட்ரி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னா, ஒரு புக்கில் இருக்க மாதிரி என்ட்ரி, ஒரு ப்ராப்பரான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்டம் பண்ணுறது எல்லாமே ஒரு ரேரான சினாரி. இந்த மாதிரி ப்ராப்பர் என்ட்ரி அப்படின்றது மேக்ஸிமம் கிடைக்காது. ஓகேங்களா? எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு போயிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு ஒரு பிஓஎஸ் வச்சுட்டு எக்ஸ்ட்ரீம் போக நம்ம நினைப்போம். 50 to 60 வந்து பவர் இல்லை, பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைப்போம். ஆனால் அங்கேருந்து செல்லாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராப் நடக்கும், கன்ஃபியூஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு என்ட்ரிஸே கிடைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய டைம். பட் இந்த மாதிரி ப்ராப்பர் என்ட்ரிஸ்லாம் வந்து ரொம்ப ரேரான சினாரியோ. பட் இதை வந்து நமக்கு பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் அட்வான்ஸான அந்த ஒரு ட்ராப் சினாரியோஸ்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இது எதுக்கு எக்ஸாம்பிள்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த கண்டென்ட்ஸ் எல்லாத்துக்கும், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா எபிசோடுக்குமே, எல்லா தியரிஸ்க்குமே அதை கம்பைன் பண்ணி ஒரு என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
இது அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு டவுன் ட்ரெண்ட், இது ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்ட்ல நமக்கு ஒரு ஃபிளிப்பு லோ கம்பல்சரி இருக்கணும். லோ இங்கே இருக்கு, ஹை இங்கே இருக்கு. இதான் நமக்கு ஹை. ஸோ லோ டு ஹை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 50 to 60ன்றது இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ ஜோனை நம்ம மார்க் பண்ணிட்டேன். இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வரும்போது இது இம்பல்ஸு. இந்த கரெக்ஷன் மார்க்கெட் வரும்போது இந்த இம்பல்ஸில் ஏதாச்சும் லிக்விடிஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த லிக்விடிஸ் அப்படின்றது இங்கே கரெக்டாக ட்ரெண்ட் லைன் லிக்விடிஸ் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு இங்கே. ஸோ இது வந்து இன்டர்னல் லிக்விடிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் லிக்விடிஸ் என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம சீரீஸில் பிஃபோராக போட்டிருக்க லிக்விடி சீரீஸை பற்றி பாருங்க. ஸோ அதில் கிளியராக சொல்லியிருப்பேன் லிக்விடிஸ் பற்றி எல்லாமே, எல்லா லிக்விடிஸும் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். அதில் இந்த இன்டர்னல் லிக்விடிஸும் பிளேஸ் ஆகிருக்கும். அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அடுத்து இந்த இன்டர்னல் லிக்விடிஸை மார்க்கெட் இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரேடிங் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட்டில் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. அதாவது அப் ட்ரெண்டாக மார்க்கெட் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நல்லாவே பவராக கேண்டில் பிரேக் வச்சிருச்சு. ஸோ அப்படி வச்சதுக்கப்புறம் உடனே நம்ம என்ட்ரி எடுக்காமல் சின்னதாக ஒரு கரெக்ஷன் விட்டுட்டு இங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அந்த எஸ்எல் அப்படின்றது லோ கீழே, டார்கெட் அப்படின்றது 1:2. ஸோ ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு இதுவுமே ஒரு ப்ராப்பரான ஒரு புக் தியரி என்ட்ரி மாடல் தான். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு அப் ட்ரெண்டு ஒரு கரெக்ஷன் வந்து கரெக்ஷன் ஜோனில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து அதுக்குமே ஒரு கரெக்ஷன் வந்து அழகாக நமக்கு என்ட்ரி கொடுத்துலாம் மார்க்கெட் எப்பவுமே நகராது. அப்படிலாம் மொமெண்டம் கொடுக்காது. நிறைய ட்ராப் உள்ள நடக்கும், நம்மளை ஏமாற்ற மார்க்கெட்டு ஃபேக் மொமெண்டம் கொடுக்கும், ஃபேக் பிஓஎஸ் கொடுக்கும், அதெல்லாம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மொமெண்டம் இந்த மாதிரி ஒரு என்ட்ரிலாம் கிடைச்சதுன்னா என்ட்ரியை தைரியமாக எடுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிஸ்க்கான எக்ஸாம்பிள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு செல் ட்ரெண்ட். ஸோ செல் ட்ரெண்ட்லாம் நமக்கு தேவையானது ஒரு ஃப்ளிப்பு, ஒரு ஹை. ஸோ ஒரு ஃப்ளிப்பு, ஒரு ஹை இருக்குது, லோவும் இங்கே இருக்குது. இதுதான் லோ, இதுதான் நமக்கு லோ. ஸோ இந்த ஹை டு லோ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. இதுதான் நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன், அதாவது 50 to 60 செல்லிங் ஜோன். ஸோ இந்த செல்லிங் ஜோனுக்கு மார்க்கெட் இப்படி வரும்போது என்னென்ன லிக்விடிஸ் அங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அங்கே லிக்விடிஸ் முதல்ல இருக்கா இல்லையா, லிக்விடிஸ் முதல்ல அங்கே இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இந்த இம்பல்ஸ் மார்க் பண்ணி காட்டுற மாதிரி இதுதான் இதோட இம்பல்ஸ், இந்த டவுன் ட்ரெண்டோட இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸில் ஏதாச்சும் லிக்விடிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ், இங்கே ஒரு ஈக்குவல் ஹைஸ் இருக்குது. இங்கே போகிறேன், இது வந்து ஒரு ஈக்குவல் ஹைக்கான லிக்விடின்னு சொல்லுவாங்க, ஈக்குவலைஸ் லிக்விடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈக்குவல் ஹைஸை மார்க்கெட் இங்கே ஸ்வீப் பண்ணுது, ஓகேங்களா? லிக்விடிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த லிக்விடிஸ் எல்லாமே கிராப் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது நடக்கும். நம்மளோட ட்ரேடிங் ஜோனும் இன்வேலிட் ஆகலை, மேலே போயிட்டு பாடி க்ளோஸ் வைக்காமல் லிக்விடிஸும் ஸ்வீப் பண்ணிவிட்டு அதே சமயம் செல்லிங் ப்ரெஷரும் உள்ளே வந்திருக்கு. அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே என்ட்ரி, ஓகேங்களா? என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல் அப்படின்றது இந்த ஒரு ஸ்வீப் பண்ண கேண்டலுக்கு மேலே, டார்கெட் அப்படின்றது 1:2. ஸோ இவ்வளோதான், ஈஸியாக நமக்கு 2 கேண்டில் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு லிக்விட் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ட்ரி எடுத்தீங்கன்னா பவராக இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டாக ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஒரு ஃப்ளிப்பு பியூஎஸ் கொடுத்து அப் ட்ரெண்டாக ஷிஃப்ட் ஆயிருக்கு. அந்த அப் ட்ரெண்ட் இம்பல்ஸோட கரெக்ஷனாக நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு இம்பல்ஸ். ஓகேங்களா? இது லோ, இது ஹை, லோ டு ஹை நம்ம செக் பண்ணி 50 to 60 நம்ம மார்க் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஓகே, ஸோ 50 to 60 மார்க்கெட் வரத்துக்கு முன்னாடி இந்த இம்பல்ஸில் ஏதாச்சும் லிக்விடிஸ் இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண மாதிரி தான் இதுலையும் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு இம்பல்ஸில் லிக்விடிஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ், இன்டர்னல் லிக்விடிஸ் நிறைய இருக்குது. அதாவது இன்டர்னல் லோஸ் நமக்கு நிறைய இருக்குங்க. ஸோ அந்த லோஸ் எல்லாமே ஒரு லிக்விடிஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த லிக்விடிஸ் எல்லாமே ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த லிக்விடிஸ் எல்லாமே மார்க்கெட்டிங்கை ஸ்வீப் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரேடிங் ஜோன் ஆஸ் யூஷுவல் பிரேக் பண்ணாமல் பையிங் என்கல்ஃபிங் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்த உடனே நம்ம என்ட்ரி எடுக்கலாமா கேட்டிங்கன்னா எஸ் எடுக்கலாம். பட் எஸ்எல் அப்படின்றது பெருசாக இருக்கும். இங்கே என்ட்ரி எடுத்து எஸ்எல் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஒரு என்கல்ஃபிங் மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் அடுத்த கேண்டல் வந்து மேக்ஸிமம் கரெக்ஷன் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கரெக்ஷனில் நான் என்ட்ரியை மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அப்படி கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துட்டு எஸ்எல் அப்படின்றது நம்ம இந்த ஒரு ஜோனு கீழே, டார்கெட் அப்படின்றது 1:2. ஸோ நான் மோஸ்ட்டாக 1:2 தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதோட மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆயிரும்.
ஸோ 1:2 அப்படின்றது ஈஸியாகவே நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஒரு 3-4 கேண்டில் நமக்கு டார்கெட் அப்படின்றது ஈஸியாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு என்ட்ரி மாடல். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். இதெல்லாம் இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. இதெல்லாமே நான் முடிஞ்சு போன மாடல் வச்சு நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டியிருக்கேன். ரன்னிங் மாடல் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் காட்டணும் அப்படின்னாலும் அதே நான் காட்டுறேன். அது தேவைப்படுச்சு அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதையுமே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும் கிடைச்சதுன்னா நான் அதையுமே ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எதுக்கு காட்டணும் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் சீரியஸாக 1 by 1 பார்த்துருப்பீங்க. பட் அது எல்லாமே வந்து ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜாக இருக்கும். ஒரு பார்த்துட்டு வச்சு நான் டிராயிங் மட்டும் பண்ணி காமிச்சிருப்பேன். அதை வச்சு எப்படி ப்ரோ நான் ஆக்சுவல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறதுன்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, புரியல அப்படின்னா எனக்கு என்ன புரியல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இதை பற்றின இன்னும் இன்டெப்த்தான ஒரு வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு டாபிக் இருக்கு அதை பற்றி நீங்கள் பேசினா நல்லா இருக்கும்னு வச்சுன்னா அதையுமே அந்த டாப்பிக்கோட நேமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றியுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு பேச பார்க்குறேன். அதை பற்றியுமே நான் அப்கமிங் வீடியோஸில் பேச பார்க்குறேன். தேங்க்யூ.